இது பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் உள்ள ஹோல் எஃபெக்டை அறிந்து கொள்வதற்கு உரிய ஒரு உபகரணம். இங்கு ஹோல் எஃபெக்ட் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். பிரயோகம் அதனது தியரி பகுதியை நீங்கள் முதலில் விளங்கி வைத்திருந்தல் வேண்டும். இப்போது அதன் பிரயோகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். இங்கு மின் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு 6 வோல்ட் பேட்டரி ஒன்று தேவைப்படுகின்றது. இங்கே ஒரு 6 வோல்ட் பேட்டரி இருக்கின்றது. பேட்டரியின் நீர் முடிவிடத்துடன் சிவப்பு வயரும் பேட்டரியின் மறை முடிவிடத்துடன் கருப்பு வயரும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. நீர் முடிவிடத்திற்கு சிவப்பு வயரையும் மறை முடிவிடத்துக்கு கருப்பு வயரை கொடுத்துக்கொள்கிறோம். இதன் மூலம் மின் இணைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றேன். 6 வோல்ட் மின்கலத்தினால் அதனை ஏற்படுத்தி இருக்கின்றேன். இங்கு மின்னோட்டம் நேர் முடிவிடத்தில் ஆரம்பித்து ஒரு மாறும் தடையின் ஊடாக சென்று ஒரு மில்லியம்பியர்ஸ் மானி ஊடாக சென்று கோல் எஃபெக்ட் பரிசோதிக்கப்படுகின்ற மூலகத்தின் ஊடாக செல்கின்றது. மூலகத்தின் ஊடாக மின்னோட்டம் செல்கையில் அதற்கு செங்குத்தாக காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகையில் கடத்திக்கு குறுக்கே வோல்டுமானி கனெக்ட் ஆகியிருக்குது. ஆளியை நாங்கள் போடும்போது ஆம்பியர்ஸ் மானி வோல்டுமானியின் ரீடிங்குகள் மாறுவதை அவதானிக்கலாம். ஆளியை போடும்போது ஆம்பியர்ஸ் மானியின் ரீடிங் அதனூடாக மின்னோட்டம் செல்கின்றது. அதேபோல் வோல்டுமானியின் வாசிப்பு மாறுபடுவது. இந்த மாறும் தடையை இதில் இருக்கின்ற இந்த மாறும் தடையை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். மாறும் தடையை குறைக்கும் போது ஆம்பியர்ஸ் மானியின் வாசிப்பு கூடுவதையும் மாறும் தடையை கூட்டும்போது கடத்தியின் ஊடான மின்னோட்டம் மாறுபடுகையில் அதனுடன் ஹோல் வோல்ட்டளவு மாறுவதை இங்கு அவதானிக்கலாம். இங்கு கோல் எஃபெக்ட் துணிர மூலகங்களை மாற்றலாம். இன்வகை பி வகை உலோகங்கள் என்று மாற்றலாம். எண்வகைக்கும் பி வகைக்கும் வோல்டுமானி எதிரெதிர் திசையில் திரும்பலை காட்டும். ஆனால் இங்கே மையப்பூச்சிய வகை இல்லை. எதிர் திரும்பலை அவதானிக்க வேண்டும் என்றால் இந்த வோல்டுமானிக்கு பதிலாக நீங்கள் மைய பூச்சிய வகை வோல்டுமானியை இணைத்தல் வேண்டும். இந்த சுற்றமைப்பு இங்கு வரையப்பட்டிருக்கின்றது. இதன் சுற்று மூலகங்கள் இதன் பிற்பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்கலாம். மின் இணைப்பை ஏற்படுத்தும் போது தொகுதி தொழிற்படுவதை அடையாளப்படுத்துவதற்கு இங்கு ஒரு LED காணப்படுகிறது.
அது ஒளிர்வதை நீங்கள் அவதானிக்கலாம். இதனது தியரி பகுதியை இனிவரும் பகுதியில் நாங்கள் அவதானித்துக் கொள்ளுவோம். மின்னோட்டத்துக்கு செங்குத்தாக காந்தப்புலம் இருக்கிறது. ஒரு கடத்தியில் உருவாகின்ற அழுத்த வேறுபாடு பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஒரு கடத்தி இருக்கின்றது. இது பேட்டரியின் நேர் முடிவில் அது இங்கே சென்று இந்த திசையில் மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். இலத்திரன்கள் அதற்கு எதிரான இந்த திசையில் போய்கொண்டிருக்கிறது. இப்போ கடத்திக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு ஒன்றும் உருவாகி இருக்கவில்லை. காந்தத்தின் எண் முனைவு எஸ் முனைவு. எண்ணிலிருந்து எஸ்ஸுக்கு காந்த புலச்செறிவு வரும். எண்ணிலிருந்து எஸ்ஸுக்கு காந்த புலச்செறிவு. இப்போ இந்த இலத்திரன்கள் காந்த புலத்துக்கு செங்குத்தாக செல்கையில், இந்த இலத்திரன்கள் காந்த புலத்துக்கு செங்குத்தாக போகையில் அவைக்கு அங்காள ஒரு விசை உருவாகும். பிளமிங்கின் இடது கை விரிக்கு அமையும். பார்த்தீங்கன்னா புலம் கீழே இருக்கும், மின்னோட்டம் இங்கால் பெறை என்ற விசை அந்த திசையில் இருக்க போகுது. இப்போ எங்களுக்கு ஒரு அழுத்த வேறுபாடு உருவாக போகுது. இலத்திரங்கள் அங்கால போக, இலத்திரங்கள் விட்டுட்டு போன அணுக்கள் நேரேற்றங்களாக இங்கே இருக்கும். நேரேற்றத்திலிருந்து மறை ஏற்றத்துக்கு பாருங்கள் மின் புல செறிவு போகும். அப்படி மின்புல செறிவு போகைக்க இலத்திரன் மறையேற்றம் ஆகையால் காந்த விசைக்கு எதிர் திசையில் மின்விசைதாக்கும். அந்த மின்விசை வலிமையாகி ஒரு கட்டத்தில் பாருங்கள் காந்த விசை மின்விசைக்கு சமனாக வரும். அப்போ இங்கே வந்து கொண்டிருக்கின்ற இந்த இலத்திரனில் பாருங்கள், இங்கால போய்கொண்டிருக்க இலத்திரனில் காந்த விசையும் மின் விசையும் ஈக்குவலாக இருக்கும். இதில் மஞ்சளால் காட்டப்பட்டிருக்கிறது மறை ஈட்டங்கள், மற்றது நீர் ஈட்டங்கள். இப்போ அங்கே உங்களுக்கு ஒரு கரண்ட் கூடி ஓடும், அங்கே ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகும். இப்போ இந்த இலத்திரங்கள் நேர்கோட்டு பாதையில் போயிருக்கு. இங்கே காந்த விசை மின் விசைக்கு சமனாக வரும். காந்த விசைக்கு QV B என்ற சமன்பாடு, V என்றது இயந்திர வேகம், மின் விசைக்கு QE என்ற ஒரு சமன்பாடு இருக்கும். இரண்டும் ஈக்குவலாக இருக்கும்.